கோடீஸ்வரன் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன். அண்ணாமலையினுடைய அரசியல் லட்சியமே தமிழ்நாட்டை தனித்துவமாக மாற்ற வேண்டும். இது இன்றைய உரையில் அண்ணாமலை பதிவு செய்வது. திரு அண்ணாமலையுடைய அதே கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பாஜகவில் இருக்கும்போது தனித்துவமான தமிழ்நாட்டை உருவாக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் தனிக்கட்சி தொடங்குகிறீர்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. அப்படி என்ன பாஜக மீது உங்களுக்கு கோபம்? பாஜகவில் வெளில அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் இயக்கம் தான், அரசியல் இயக்கம். அது இயக்கம்ன்றதை தாண்டி அரசியல் இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அது தப்பு கிடையாது. அரசியல் இயக்கமாக செயல்பட்டு அடுத்த 3 வருடத்தில் நான் பொது தேர்தலை சந்திப்பேன். அப்போ நான் வேட்பாளர்களை நிறுத்துவேன். அது மேட்டர் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஐயா பல கட்டங்களில் சொல்லியிருக்காரு, சித்தாந்த ரீதியாக நான் பிஜேபியில் இல்லை, மோடியின் ரசிகராகத்தான் நான் இருக்கேன். மேட்டர் முடிஞ்சிச்சா? பிஜேபிங்கிறது சித்தாந்த ரீதியான கட்சி. அதனால தான் பிஜேபி வந்துரும்னு பயந்து போய் கூட்டணியெல்லாம் அமைக்கிறீங்க. 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வர்றீங்க. பயப்பட்டதே பிஜேபி வந்துருங்கிறதுக்காகத்தான். ஆனால் இங்கே அவர் சித்தாந்த ரீதியாக இல்லை, நம்பர் 1. அண்ட் அவர் வாழ்க்கையிலேயே பிஜேபி தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பிஜேபியில் சேரலை. ஆர்எஸ்எஸில் 8 வயசில் போன மோடி மாதிரி, 15 வயசில் போன திருப்பூர் நாகராஜன் மாதிரி, அப்படி நிறைய பேர் மாதிரி அவர் வரலை. ஆனால் அதே திரு அண்ணாமலை மோடியால் இந்த நாட்டையே மாற்ற முடிந்ததுன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டை மற்றும் மோடியால் மாற்ற முடியுன்ற நம்பிக்கையை வைக்க இழந்துட்டாரோ? இல்லை, அதாவது இன்னும் 5 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்யலை. ஜார்க்கண்டில் செய்யலை, பஞ்சாபில் செய்யலை, தெலுங்கானாவில் செய்யலை, கேரளத்தில் செய்யலை, தமிழ்நாட்டில் செய்யலை. 6ஆக இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் பெரிய முயற்சி எடுத்து மாற்றினோம். வெஸ்ட் பெங்காலை மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்குங்கிறது தெரியும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இருந்திருக்கேன். வெஸ்ட் பெங்கால் மாதிரி காட்டாட்சி நடக்கிற இடம் எங்கேயுமே இல்லை. அங்கே 3 முறை மோடி ஜெயிச்சதுக்கு பிறகுதான் அந்த மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஓ இந்த ஆள் வந்தால் நம்மளை காப்பாற்றுவான், மமதாவோட நம்ம இது பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. சரி, இப்போ அண்ணாமலையா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த அரசியல் சித்தாந்தங்களுக்குள்ளே வர முடியல, நான் தேர்தலை இப்படி சந்திக்கிறதுக்கு விரும்பலை, நான் ஒரு இயக்கத்தை நடத்தி நிறைய பேரை உருவாக்குறேன். இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது. நான் அண்ணாமலை ஐயாவை ஒரு அர்ஜுனனாக தான் பார்க்குறேன். ஆனால் அர்ஜுனன் தான் வெற்றி பெற முடியும்னு யார் நினச்சா? கண்ணன் நினச்சான். கண்ணனால வெற்றி பெற முடியாதா? அர்ஜுனன் அண்ணாமலை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அந்த மற்றொரு நபர் யார்? கர்ணன்ங்கிறது பிஜேபி. சரி, அவர் பாருங்க. அப்போ ஐயா கண்ணன்ங்கிறது பிஜேபி. கர்ணன் தப்பா சொல்லிட்டாங்க, உடனே வந்துட்டீங்க. நீங்க போய் பாருங்க கட்சியை முதல்ல பார்த்து. இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா, பிஜேபியினுடைய உத்தரவோ தயவோ ஏதோ ஒரு அடிப்படையில் அண்ணாமலை அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விங்க. அவரு முரண்பட்டு இருந்தாரு. அண்ணாமலை ஐயா 2024 தமிழ்நாட்டில் நடந்த தோல்விக்கு பிறகு, தோல்வினா என்ன, பெரிய முயற்சி எடுத்தோம், 20 + 18 38% வாக்குகள் வந்தது. பிரியாம இருந்திருந்தா நல்லது நடந்திருக்கும்னு தான் நம்ம நினைச்சோம். அப்ப தேவையில்லாம முதல் தப்பு பண்ணது அந்த சமயத்தில் எடப்பாடி ஐயா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் கிளம்பி போன உடனே பிஜேபியில் நிறைய பேர், எச் ராஜா அவர்களுடைய தலைமையில் நிறைய பேர் கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் ஒழுங்காக எடுத்தாங்க. பெரிய அளவில் இறங்கினாங்க, வேலை செஞ்சாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்போ ஐயா அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. ஈஸியாக அது ஒரு 8 லட்சத்தை கடந்துரும். இந்த 8 லட்சம் பேரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 8 லட்சம் பேரும் டெடிக்கேட்டடாக அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஒரு நபரை துதிபாடும் விஷயம் கிடையாது, என்றைக்குமே கிடையாது. ஆண்டவனை தவிர வேறு யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டார். இன்னைக்கு வேறு வழியில் போக்கு இல்லைங்கிறதுனால விஜய் வர்ஷிப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அவங்க விஜய்க்காக பேசுகிறவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்கட்டும். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே கேள்வி என்னென்னா, அண்ணாமலைங்கிற ஒருத்தர் இப்போ வந்தாகணும். அவருடைய அபிப்பிராயம், அண்ணாமலை ஐயாவுடைய அபிப்பிராயம் மாநில நிறம் இருக்கணும், மாநில தன்மை இருக்கணும், மாநிலத்துக்காக பேசுவராக இருக்க. கேள்வி அங்கதான் எழுது. அண்ணாமலையினுடைய வருகையெல்லாம் எல்லாம் ஆதரிக்க தான் செய்யறாங்க. ஆனா பாஜகவில் அதை இருந்தால் செய்ய முடியாதுன்னு அண்ணாமலை நம்பி விட்டாரோ அப்படின்ற அரசியல் கட்சின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, விஜயகாந்த் ஐயாவோட இன்டர்ன்ஷிப் தான் இருந்தேங்கிற வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துறாரு. அங்கேயே அவரால் சாதிச்சிருக்க முடியும். அவர் சிலாகிச்சு விஜயகாந்தை பாராட்டக்கூடிய ஒருத்தர் தான். அதற்கப்புறம் அவர் எப்படி போய் ஐபிஎஸ் ஆனாருங்கிறதெல்லாம் ஐபிஎஸ்ங்கிற விஷயம். அதற்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன்னு முடிவு பண்ணிட்டாரு, வரப்போறேன்னு சொல்கிறாரு, வரப்போறேன்னு சொல்லிட்டாரு.
கட்சி வேற ஆட்சி வேறன்னு இருக்கணும்னு சொல்றாரு. ஆட்சிக்காக தான் அவர் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் இல்லை, நான் பிஜேபியில் சேர போகிறேன், இங்கே வர முடியல, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு சொல்கிறார். அங்கே தான் முதல் தவறு நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதிலிருந்து அண்ணாமலை ஐயா எடுத்துக்கிட்ட வேலையை தெளிவாக செய்யக்கூடியவர். அர்ஜுனன் தானே வெற்றி பெற முடியாது, அங்க ஒரு மிகப்பெரிய கண்ணன் வேலை செய்யணும். பாஜகவுடைய வேலை தேவைப்படணும். அதை தவிர கர்ணன்ங்கிறதுக்கு சல்லியன் வேணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை ஐயாவுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அவரால் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ஒருங்கிணைத்து, தமிழர்களை ஒருங்கிணைத்து, இந்தியர்களை ஒருங்கிணைத்து சிறுபான்மைங்கிற விஷயத்துக்குள்ள போகாம ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு வரி சொல்றேன், 6000 ஜப வீடு 600 தேவாலயம் வைத்துக் கொண்டு ஒருத்தரால் ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னால் யார் வேணாலும் பண்ண முடியும். ரொம்ப சுருக்கமா நான் போடும் இல்ல, சபரீசன் ஐயாவுடைய பி டீம்னு தான் நான் தாவேக்காவை நினைச்சேன். ஏன்னா திமுகவை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்தாதான் உண்டு, குடும்ப அரசியல்லேருந்து வெளில வந்தாதான் உண்டுன்னு அவர் பண்ணாருன்னு நான் நினைச்சேன். அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது பி டீம்னு வைக்கும்போது நம்ம விசிகாவை போய் கேட்கணும். ஏப்பா நீங்க அவர் திமுக இவர் பி டீமா, நீ போய் சேர்ந்தியான்னு கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லிடுவார்ல. நீங்க தானே அனுப்பிச்சு வச்சீங்க, 60 பேரை ஜம்ப் பண்ணி சட்டசபையிலேருந்து ஓட வச்சு அந்த இதை ஜெயிக்க வச்சீங்க. 144 வர்றதுக்கு காரணம் என்ன? 89 ஜெயிச்சிருக்குமே திமுக ஜம்ப் பண்ணி ஓடுனது. நிறைவா இல்லை, இதில் அண்ணாமலைக்கு பிஜேபி லேபிள் எப்படியாவது ஒட்டிட்டா தான் நல்லது, எதிர்காலத்துக்கு இன்பநிதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது நோக்கமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லிடுறேன், அந்த மாதிரியான சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா மேக்கத்தாட்டுவை பொறுத்த வரைக்கும் தெள்ளத் தெளிவாக எதிர்த்து பேசி கொண்டிருப்பது அண்ணாமலை மட்டும்தான். அதாவது ஸ்ட்ராங்காக மற்றவங்களாம் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கூப்பிட்டுருந்தா திமுகவும் காங்கிரஸும் பேசியிருக்க முடியும், கூப்பிட்டுருந்தா தாவேக்காவும் காங்கிரஸும் பேசியிருக்க முடியும். எதிர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, பேசிகிட்டு இருக்கிறது அவர் மட்டும்தான். கேள்வி இப்போது 20% அதிமுக கிட்ட இருக்குது, 20% திமுக கிட்ட இருக்குது, 35% தாவேக்கா ஓட்டு வாங்கியிருக்கு, 4% நாத்தாக்கா அப்படின்னா மொத்தமாக 79 ஆகுது. மீதி 21% எங்கே இருக்குது? யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? 24, அதிமுக 21. மீதி 16% எங்கே இருக்குது? யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டாவது நீங்கள் பாருங்கன்னா, இன்றைக்கி அண்ணாமலைக்கு யாராவது வாக்கு போடுவாங்க இதுக்கப்புறம் இந்த 6 லட்சம் பேருனுடைய உழைப்பினால் வாக்கு போடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, அது அடிப்படையில் தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு வாக்களித்தவர்கள் தான் முதல்ல வருவாங்கங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 24 21 நிலை உயர்த்தாமல் திராவிட கட்சிகள் மேலே வர்றதுக்கு சாத்தியங்களே இல்லை. இவர் ஏறத்தாழ டிஎம்கேவுடைய ஆட்சியை தான் இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கூட்டணியை வச்சு சொல்லலை, கொள்கை எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2O மைனஸ் மன்னர் ஆட்சி, திமுக 2O மைனஸ் மன்னர் ஆட்சி தான் விஜய் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதனால் அங்கிருந்து அங்கே ஒன்றும் பெருசாக மாற போகிறது இல்லை. கேள்வி என்னென்னா சார், அதாவது பாஜகலேருந்து வெளில பாஜகவுடைய ஆளாகவே அண்ணாமலை நடத்துகிறாருன்னா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன். அண்ணாமலைஜி எனக்கு தெரிஞ்சு மோடி ஐயாவை சந்திக்கலை, அமித்ஷாவை மட்டும் 5 நிமிடம் சந்தித்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும். செத்த வீட்டிலேருந்து வர்றவன் தான் சொல்லாமல் வருவான். 21 மாநிலத்தில் ஆடுகின்ற பிஜேபி கிட்ட போய் சொல்லிகிட்டே வரலாம். ஏன்னா தமிழகத்திலோ, ஜார்க்கண்டிலோ, பஞ்சாபிலோ, தெலுங்கானாலேயோ, கேரளத்திலோ இன்னைக்கு பிஜேபி வரலங்கிறது நிதர்சனமான உண்மை. நல்ல சார், கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுங்க. தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, செத்த வீடுன்றீங்க. ஏங்க இது ட்விஸ்ட். செத்த வீட்ல இருந்து வர்றவன் தான் செத்த வீடுன்றீங்களா? இப்பெல்லாம் குழப்பவே முடியாது. என்ன ஐயா, 21 மாநிலத்தில் ஆளுகின்ற பிஜேபியிடம் சொல்லிட்டே வருவான் செத்த வீட்ல இருந்து வர்றவன் அப்படின்னா நீங்க திமுகவோட கோரிலேட் பண்ணிருக்கணும். தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அப்படி நினைக்கல. அந்த மாதிரி சொல்லிட்டே வருவாங்க. ஏன்னா அப்படித்தான் படித்தவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணி ஓடி போக மாட்டாங்க. நேத்தி நைட் காலி பண்ண காலில் விழுந்துட்டாருன்னு உடனே சட்டசபையிலேருந்து 60 பேர் ஜம்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் அண்ணாமலை கிட்ட இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. கேள்வி ரொம்ப முக்கியமானது இந்த அரசியல் இயக்கங்களாக மாறி திரும்ப புதுப்பித்து கொண்டு டோட்டலா ரீவாம் பண்ணி கொண்டு வரணுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இந்த ஹிந்துத்துவா கதையெல்லாம் வேற யார்கிட்டயா போய் சொல்லுங்க. நான் சொன்ன அந்த 6000 ஜப வீடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. அது 234 தொகுதின்னு எடுத்துக்கிட்டா 12 லட்சம் பேர் தான் வேலை செஞ்சிருக்காங்க. 1,70,00,000 வாக்குகளை வாங்குவதற்காக அங்க ஒரு மதம் இருந்தது. இங்க மதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல. ரொம்ப முக்கியம், ஒரே ஒரு வரி, ஆர்எஸ்எஸ்ல இருந்து அப்சர்வர் எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவர் கேரளாக்கு அனுப்பப்பட்டார். அது புரியாம பேசக்கூடாது.